Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம Commerce 12th standard பார்த்துட்ருக்கோம் Chapter 14. So the second topic, that is importance of marketing. Marketing நம்மளுக்கு தெரியும். It is ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு கன்சியூமருக்கு எப்படி ரீச் பண்ணுறோம் அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூவா சேல்ஸ் ப்ரமோஷனா இது மாதிரி பண்ணுவீங்க அதுதான் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு எப்படி இந்த மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் பிட்வீன் எ கன்சியூமர் அண்ட் அ ப்ரொடியூசர். ஒரு கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் லிங்க் பண்ணும் மார்க்கெட்டிங். ப்ரொடியூசர் எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கன்சியூமருக்கு எப்படி ரீச் ஆகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபர் ரெட் டூத் பேஸ்ட் யாரும் எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது நம்மளுக்கு எப்படி சேருது அதுதான் மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு. அது செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் பீப்புள். ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் பீப்புள் ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேஷன் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புங்க நிறையா வரும். நெக்ஸ்ட்டு அப்புறம் மாடர்ன் மார்க்கெட்டிங் கிரியேட்ஸ் மாடர்ன் கல்டிவேட். புதுசாக யோசிக்கும், புதுசாக எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பேலன்ஸ், ஒரு டெஃபிசிட், நிறைய நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே தேவையோ அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? த்ரூ பெட்டர் டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிம்லாவில் என்ன பண்ணுவாங்க, ஷிம்லாவில் நிறைய ஆப்பிள்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணால் அவங்க ஸ்டேட்டில் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? த்ரூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. லைக் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டிங்னால கூட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடெல்லாம் டெவலப் ஆகும். இப்போ ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸும் விற்கலாம். ஸோ எப்படி? த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் இட் இஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் வந்து யூட்டிலிட்டி, ஃபார்ம் பிளேஸ், டைம் அண்ட் பொசிஷன் யூட்டிலிட்டிஸ். நாலுமே யூட்டிலிட்டினா என்னது? ஒரு யூஸ், வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் த கமாடிட்டிஸ் கால்டு யூட்டிலிட்டி. நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டி, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்து தான் உங்களால் வாங்க முடியும். பிளேஸ், அந்த பிளேஸ் எங்கேருந்து வருது. டைம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் ஹவுசிங் வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும், அது பிளேஸ் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும்? சம்மரில். எம்ப்ரேலாஸ் எப்போ யூஸ் ஆகும்? சம்மரில், ரெய்னி சீசனில். ஸோ அந்த டைம். பொசிஷன்னா நீங்கள் அது வாங்கிட்டேன்னா அது உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே க்ரியேட் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் த்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், எல்லா இடத்துலையும் பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ நிறைய காஸ்ட் ஆஃப் ரிடக்ஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு சில டைமில் பார்த்திங்க எம்ஆர்பி கம்மியாக வருது. எப்படி கம்மியாக வருது? த்ரூ மார்க்கெட்டிங் த்ரூவாக தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓனர்ஷிப் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சானிடைசர் நான் வாங்கிட்டாக்கா அந்த சானிடைசர் அந்த ஓனர்ஷிப் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் கால்ட் த ஓனர்ஷிப் சேஞ்சஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து ஓனர்ஷிப் எப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க? ஹோல்சேலருக்கு விற்பாங்க, அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க? ஹோல்சேலருக்கு விற்பாங்க. ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க? ரீட்டைலருக்கு விற்பாங்க. ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு விற்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரது தான் ஒரு மார்க்கெட்டிங் ஆடப் பண்ணும். நெக்ஸ்ட்டு டு த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், மார்க்கெட்டிங் ஜென்ரேட் ரெவென்யூஸ்னால் இன்கம்ஸ். ஒரு மார்க்கெட்டிங்னால ஒரு கம்பெனி வந்து டெவலப் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்னால நிறைய டிசிஷன்ஸ் டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இனோவேஷன் ப்ராடக்ட். மார்க்கெட்டிங் அண்ட் இனோவேஷன் ரெண்டுமே காயின்ஸ் மாதிரி. ஏன்னா எப்பவுமே சேஞ்சஸ் தான் யோசிப்பாங்க எல்லாரும். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க ஆப்வியஸ்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மார்க்கெட்டிங்னாலவே நிறையா வேலை வாய்ப்புகள் வருது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 3. They are functions of exchange, functions of physical supply and facilitating function. Right? Functions of physical supply பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்னால் நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்க்க முடியுது. Transportation, storage and warehousing. So functions of physical supply பார்த்தீங்கன்னா transportation, storage and warehousing. Transportation நம்மளுக்கு தெரியும், ஒரு கூட்ஸ் இன்னொரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் transportation. Storage ஸ்டோர் பண்ணுறது. warehousing இட்ஸ் a godown.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது நம்ம லாஸ்ட் இயர் நம்ம காமர்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மெட்டீரியல், கூட்ஸ், பர்சன் எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி க்ரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போடணுமா, ஒரு பர்சன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகணுன்னா என்ன தேவை உங்களுக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேனாக்கா ஐ ஹாவ் டு டேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நான் நடந்து பொடிநடையாக என்னால் போக முடியாது. ஐ ஹாவ் டு டேக் தி டிரான்ஸ்போர்ட். ஸோ தட் இஸ் கால்ட் transportation. Next one பார்த்தீங்கன்னா innovation, representation, decision and communication are subsidiary functions of management. Next storage and warehousing. ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நம்மளுக்கு தெரியும், ஒரு கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ப்ரிசர்வ் பண்ணுவோம். என்னென்ன எப்படி ப்ரையாரிட்டியாக எடுத்துகிறோமோ அது ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் டைம் கேப் பிட்வீன். ஏன்னா ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உடனே விற்க முடியாது, அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் விற்கணும். அது எது தேவை உங்களுக்கு? ஸ்டோரேஜ். வேர் ஹவுசிங் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சோம். இட்ஸ் அ குடவுன். ஓகே, ஸோ நம்ம ஒரு பொருள் ரொம்ப தயாரிச்சுட்டு அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம். ரேஷன் கடை நம்மளுக்கு தெரியும். ரேஷன் கடையில் எப்படி கொடுப்பாங்க? குடவுன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் வேர் ஹவுசிங். ஸோ வேர் ஹவுசிங்னா இட்ஸ் அ குடவுன். ஸோ அதில் ப்ரைவேட் வேர் ஹவுஸ், பப்ளிக் வேர் ஹவுஸ், பாண்டட் வேர் ஹவுஸ் மூணுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபெசிலேட்டிங் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்ட்ரா. இது ஹெல்ப் பண்ணுற ஃபங்க்ஷன். ஃபெசிலேட்டிங்னா இட்ஸ் ஹெல்ப் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஒரு கன்சியூமருக்கு எப்படி கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அண்ட் டேரெக்டாக வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் கன்சியூமர் ஒருத்தவங்க தேடி எல்லாம் பிடிச்சிட்டு நான் வாங்கிக்கிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க எப்படி அது வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி. ஸோ ஒரு மிடில் மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. இதுதான் ஃபெசிலேட்டிங் ஃபங்க்ஷன். பார்த்தா ஃபினான்சிங், ரிஸ்க் பேரிங், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாண்டர்ட், கிரேடிங், பிராண்டிங், பேக்கிங் அண்ட் ப்ரைஸிங். இதுதான் வில் கால் ஃபெசிலேட்டிங் ஃபங்க்ஷன். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம். நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் நம்ம சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸில் படிச்சிருப்போம். லாங் டேர்ம் ஃபினான்ஸ்னால் மோர் தென் 5 years. மீடியம் டேர்ம்னா 1 yearலேருந்து 5 yearsக்குள்ளே நம்மளுக்கு லோன் வாங்குறது. ஷார்ட் டேர்ம்னா லெஸ் தென் 1 year. ஓகே, தட் இஸ் கால்ட் ஃபினான்சிங். ரிஸ்க் பேரிங். எப்பயுமே ரிஸ்க்கு தான் பிஸ்னஸில். டைம் ரிஸ்க் இருக்குது. டைம்குள்ளே நம்மளுக்கு அந்த கூட்ஸ் நம்ம விற்கலைன்னா அது ஒரு பிளேஸ் ரிஸ்க்கு, காம்படிஷன் ரிஸ்க்கு, டிமாண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, நேச்சுரல் கெலாமிட்டி, ஃப்ளட்ஸ் ஏதாவது வந்தால் அப்பயும் ஒரு பிரச்சனை, ஹியூமன் ரிஸ்க், ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பொலிட்டிக்கல் ரிஸ்க், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேஞ்ச் ஆனாக்கா அது ஒன்று. ஓகே, திஸ் ஆல் ரிஸ்க் பேரிங். நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி உங்களால் அந்த மார்க்கெட்டிங்கே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்டாண்டர்டான பொருள், கலர், டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ தான் உங்கள் பொருள் வந்து எல்லாருமே வாங்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த குவாலிட்டி. நெக்ஸ்ட் கிரேடிங்னா தரம் பெருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் குவாலிட்டி குட், செகண்ட் குவாலிட்டி குட், அது மாதிரி தரம் பெருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. யூ ஹேவ் டு கிளாஸிஃபை பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு செல். ஃபஸ்ட் கிரேட் எப்பயுமே நிறைய ப்ரைஸ் இருக்கும், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படிமாரி. பிராண்டிங் ஆப்வியஸ்லி ஒரு பேர் கொடுக்கணும். ஒரு டாபர் ரெட்னா டாபர் இட்ஸ் டாபர் சானிடைசர், அது மாதிரி ஒரு பேர் பிராண்டிங், அதுதான் பிராண்டிங் சொல்லுவாங்க. ஆனால் மற்றது நம்மளுக்கு கிளாஷ் ஆகுறது. இப்போ நான் வந்து டாபரான என்னால் போட முடியாது. நான் டாபர் கம்பெனி ஆல்ரெடி இருக்குது, டாட்டான்னு போட முடியாது. ஆல்ரெடி டாட்டா ஒரு கம்பெனி இருக்குது, வேறு தான் நான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் பேக்கிங். டெஃபினட்டாக பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாக்லேட் கவர் இருந்தாலும் பேக்கிங் இம்பார்ட்டன்ட், ஒரு பெரிய டிவி இருந்தாலும் ஒரு பேக்கிங் இம்பார்ட்டன்ட். பேக்கிங் அண்ட் ராப்பிங், கிரேடிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்ஸ் ஒரு கன்சியூமருக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா பேக் பண்ணி இருக்கணும். ஏன்னா அது பேக்கிங் குட்டாக இருந்தால் தான் பிரேக்கேஜ், லீக்கேஜ், ஸ்பாயிலேஜ், டேமேஜ் எல்லாத்துலேருந்து சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங். டெஃபினட்டாக ஒரு ப்ரைஸிங்